அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சாயங்காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் எக்ஸிட் போலுடைய முடிவுகள் அப்படின்றத ரொம்ப அதிக ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. சீமான் மேல உங்களுக்கு இவ்வளோ வன்மமாடா அப்படின்னு விஜய் ரசிகர்களை பார்த்து கேட்குற மாதிரி, விஜயோடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, சீமான் 0 அப்படின்னும், மிச்சபடி எல்லா கட்சிகளுமே அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தவறுதலாக ட்ரெண்டாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில சர்வே நிறுவனங்கள் கூட பார்த்தீங்கன்னா, சீமான் மேலேயும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் வன்மத்தை கக்கிற மாதிரியான முடிவுகளை தான் வெளியிட்டிருக்காங்க. எல்லா விஷயமும் இப்படி போயிட்டு இருக்க, காரைக்குடியில் மட்டும் பிரத்யேகமான ஒரு சர்வே நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது பல பேர் ஆச்சரியப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது, சீமான் காரைக்குடியில் சொன்ன மாதிரி ஜெயிச்சு காட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த எக்ஸிட் போலுடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இன்னும் ஏகப்பட்ட சர்வே நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எடுத்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் காரைக்குடியில் சீமான் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய பல நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நம்மிடம் தனிப்பட்ட முறையில் கேட்ட ஒரு காரணத்தினால இந்த ஒரு தகவலை நம்ம தேடி இன்றைய தினம் வெளியிட்டு இருக்கோம். 2021 தேர்தலில் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் 24%, அதற்கு அடுத்தபடியாக லோக்சபா எலெக்ஷன்ல 17% வாங்கியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்குறப்போ எந்த அளவுக்கு வாக்கு வங்கி வாங்குவாரு அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்த வேலையில தான் போல் அதிகப்படியாக நடந்ததும் 33% 36% ரேஞ்சில் நடந்திருந்ததும், அதற்கு அடுத்தபடியாக சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் கிட்டத்தட்ட 5000 10,000 ஓட்டுகள் லீடிங்ல இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு சர்வே நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. மேலும் அடுத்த கட்டமாக நிறைய கருத்து கணிப்பு தகவல்கள் பார்த்தீங்கன்னா நாளை தினம் வர காத்துட்டு இருக்கு. மேலும் எல்லா தகவலையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.